குருவே சரணம். சொந்த தொழில் செய்பவர்கள் உங்கள் ஜாதக ரீதியாக இந்த தொழில் உங்களுக்கு ஒத்துவருமா? உங்களுடைய 10ஆம் பாவம் என்ன சொல்கிறது? லக்ன ரீதியாக 10ஆம் பாவம் என்ன சொல்கிறது? சந்திராலக்னத்தின் அடிப்படையில் 10ஆம் பாவம் என்ன சொல்கிறது? சூரியன் கதி என்ற அடிப்படையில் சூரியன் நின்ற இடத்திலிருந்து 10ஆம் பாவம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். இதையெல்லாம் பார்த்துவிட்டு வியாபாரத்திற்கே உடைய புதன் பகவான் எங்கே இருக்கிறார் என்றெல்லாம் கவனியுங்கள். கவனித்துவிட்டு பிறகு சொந்த தொழில் செய்யுங்கள். அப்பொழுது நஷ்டத்தை சந்திக்க மாட்டீர்கள், லாபத்தை மட்டுமே சந்திப்பீர்கள். வருங்காலத்தில் சரி, நான் இதெல்லாம் பார்க்காம தொழில் பண்ணிட்டேன், என்னுடைய தொழிலில் ஜெயிக்கிறதுக்கு என்ன அப்படின்னா கண்டிப்பாக உண்டு. லக்னத்திலிருந்து 9ஆம் பாவம், 10ஆம் பாவம், 11ஆம் பாவம், அந்த 9, 10, 11 பாவ அதிபதிகள், 9, 10, 11 இருக்கக்கூடிய கிரகங்கள் அவை சென்ற நட்சத்திரங்கள். இதேபோல் சந்திராலக்னத்திலிருந்து 9, 10, 11 பாவ அதிபதிகள், அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள், கிரக சேர்க்கைகள், கிரக பார்வைகள். சூரியன் என்ற இடத்திலிருந்து லக்னமாக எடுத்துக்கொண்டு கதி என்ற அடிப்படையில் 9, 10, 11 பாவ அதிபதிகள், அதில் உள்ள கிரகங்கள், கிரக சேர்க்கைகள், கிரக பார்வைகள் இவற்றையெல்லாம் ஆராய்கையில் மாந்தியையும் ஆராய வேண்டும். இவ்வாறு ஆராய்கையில் ஓரிடத்தில் நீங்கள் ஜெயிப்பதற்கான சூட்சுமம் கண்டிப்பாக உள்ளது. அதை முறையாக பயன்படுத்தி முறையான ஸ்தலத்தில், முறையான திதியில், முறையான நட்சத்திரத்தில் நீங்கள் வழிபாடு செய்கையில் உங்கள் வெற்றி உறுதியாகும். முயற்சித்து பாருங்கள். நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம். எல்லாமல்ல இறையருளின் சக்தியாலும் அந்த இறையருள் எனக்கு அளித்த 42 ஜோதிட அனுபவத்தாலும் என்னால் அந்த சூட்சுமங்களை உங்களுக்கு சொல்லித்தர முடியும். இறை அனுமதியுடன். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம்.